ஊடகமும் தமிழும் அப்படிங்கிறது என்னோட தலைப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உங்ககிட்ட எல்லாம் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த கதையில இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார். இத ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்ன பண்ணிருக்காரு, அந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆசைப்பட்டு ஒரு பெரிய குளம் ஒண்ணு வெட்டியிருக்காரு. அந்த மேடையில தொடங்கி அந்த பின்னாடி இருக்கிற கடை வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய குளம். அந்த குளத்துக்குள்ள விஷ பாம்பு, விஷ செடி, முதலை, இது எல்லாத்தையும் போட்டார். போட்டுட்டு அறிக்கை விடுகிறார் ராஜா, யார் இந்த குளத்தை நீந்தி கடக்குறாங்களோ அவங்கதான் இந்த நாட்டுடைய மிகச்சிறந்த வீரன். அந்த வீரனுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன், இல்லைன்னா 1000 ஆடு தர்றேன், அதுவும் வேணாமா என் பொண்ணே தரேன் இருக்கார். பொண்ணு ராஜகுமாரி, பராசக்தி படத்துடைய கதாநாயகி ஸ்ரீலாமா இருக்கா. இப்ப இளைஞர்களுக்கெல்லாம் உற்சாக பெருவெள்ளம், எல்லாம் கூட்டிட்டான். கூடி அப்படி சுத்தி நிக்கிறாய். டெல்லியை போல ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீன்னு இப்போ ஒரு அறிக்கை வந்தா எப்படி நம்ம எல்லாம் பறந்து அடிச்சு விடுமோ அப்படி வந்து கூடிட்டாங்க இளைஞர்கள்லாம். ஆனா யாருமே குதிக்கல. ஏன்னா உள்ள இருந்து பாம்பு போங்குது, முதல்ல வாங்குது, எல்லாருக்கும் தொடையில நடுங்குது. என்னடா செய்யறது அப்படின்னு ராஜா வருத்தத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு இளைஞன் சடார்னு உள்ள குதிச்சுட்டான். குதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு செடியெல்லாம் அத்தெறிஞ்சு முதலையெல்லாம் மிதிச்சு எந்திரிச்சு வந்துட்டான். ஊரே கொண்டாடு தோல்ல வச்சு மேடை கூட்டி வந்துட்டாங்க. ராஜா கன்னத்துல முத்தம் கொடுக்குறாரு. அவன் அவர்கிட்ட வாங்குவா வந்தா, சரி இருந்தாலும் வேற வழியில கொடுத்தாரு, வாங்கிட்டான். இப்ப ராஜா கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணா ராஜா. 1000 ஆடு வேணுமா? ஓஹோ இளவரசியா? வேணா ராஜான்ட்டான். இவரு கோவம் வந்துருச்சு. அப்புறம் ஏன்டா குதிச்ச? என்னை எவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சானும் இருக்கேன். அவனா வரல. எப்படி புத்தக திருவிழாவுக்கு நாமெல்லாம் வந்திருக்கோமோ அது போல இவனும் ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கான். அப்படியாக வந்திருந்தாலும் கூட இங்க இருந்து இந்த நிகழ்வை கேட்கறதுக்காக அமர்ந்திருக்கிற நீங்க ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. ஏறும்போதே நேரத்தை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பேச்சாளருக்கு ஒரு வியாதி இருக்கா, எவ்வளவு பேர் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாம் கண்ணி வைக்காம பாக்குறீங்கல்ல, இது ஒரு வெறி ஏத்திருமா, ஒரு வியாதியாம். நல்லா கேட்கிற ஆடியன்ஸ் கிடைச்சா பேசிட்டே இருப்பாங்களே. ஏன்னா ரொம்ப வருஷமா தயாரிச்சிருக்கோம்ல. ஒரு பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. நான் உஷாரா இங்க ஒரு வாட்ச் வச்சிருக்கேன், இங்க ஒரு வாட்ச் வச்சிருக்கேன். அவர் அதெல்லாம் கட்டல, பேசிட்டே இருக்கும்போது சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப நேரம் பேசுறேன் போல் இருக்கேன், மன்னிக்கணும், மணி பார்க்காம விட்டேன்னாராம். கூட்டத்துல இருந்து திருச்சி வராராம். மணியதே பார்க்கல, பின்னாடி இருக்க காலத்திலாவது பார்க்க கூடாதையா சண்டால பாவி. நாள் கணக்கா பேசிடுவோம். அப்படி பேசக்கூடாது. ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிங்குது வள்ளுவர். கேட்டார் பிடிக்கும் தகையவாய்னா கேட்கிற ஆளெல்லாம் கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா ஒரு பேச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து என்னைய கட்டி போட்டக்கூடாது, பப்பாசி அமைப்புல இருக்கவங்க எல்லாம் இனிமே எங்கேயுமே பேசக்கூடாது. கேட்கிற ஆளை கட்டி போடுற மாதிரி இருக்கணும். கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேளார்னா நம்மளை பிடிக்காது வந்திருப்பாங்க. நானே வேற வழி இல்லாம வந்தேன், இவ வேற காலு கத்திக்கிட்டு இருக்கா, இவளும் எந்திரிக்க மாட்டேங்கிறா, உட்காந்துக்கிட்டா நங்குன்னு யாரா இருப்பாங்கல்ல 2 பேரு, அவங்க கூட கேட்கணும். பரவாயில்லையே ஆளு துணுண்டா இருந்தாலும் என்னமோ சொல்லிவிட்டானே அப்படின்னு இங்க இருந்து நகர்ந்து போற மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தணும்னு வள்ளுவர் சொல்லு. சரி நண்பர்களே, ஏன் புத்தகம் வாசிக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. கவிஞர் மனுஷபுத்திரன் சொன்னாரு, ஆமா வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய்க்கு புத்தகம் விற்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே நரம்பெல்லாம் துடிக்குது, புல் அரிக்குது. அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு தள்ளா வேற ஒரு கடையில என்னங்க வியாபாரம் கேட்டாக்க ஜிடிபி எல்லாம் பறக்குதுகிட்ட அடிச்சு. ஆண்டு வருமானத்தை எடுத்து போட்டா பட்ஜெட்லாம் வந்து பறத்தி அடிக்கிறான் மாலு. இதுல 10 ரூபா வேற கூடங்கிறாங்க. அந்த கணக்கு உள்ள வராதுன்னு வைக்கல. சரி இப்ப இவங்களை எப்படி அங்கிட்டு கொண்டு வர்றதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கல்லூரிகளுக்கெல்லாம் நிறைய கல்லூரிகள்ல பேச போறோம். நான் இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் அப்புறாணி. எனக்கு எந்த நல்ல பழக்கமும் கிடையாது வைக்கல. பத்த வைக்கவும் தெரியாது, அளவா கலக்கவும் தெரியாது, இழுக்கவும் தெரியாது. அவ்வளவு ஒரு மட்டமான ஆள் தான். இப்ப இந்த ஒரு தகுதியின் அடிப்படையில கல்லூரிகள்ல போய் தைரியமா பேசுவேன். என்ன பேசுவேன்னா,
இது மாதிரி இளைஞர்கள் கண்ட வஸ்துகளுக்கு அடிமையாயிடக்கூடாது, இதை பேசுங்கிறாங்க. முன்னாடிலாம் தம்பி சாதி மதம் பேசக்கூடாது, வேற மாது பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்ப தம்பி இதை பத்தி பேசுங்கன்னு அனுப்புறாங்க பிரின்சிபல் வலுக்கட்டாயமா. ஏன்னா எங்கேயோ தடம் புரளுகிற இளைஞர்களை எப்படி இந்த பக்கம் கொண்டு வருது? இப்ப இந்த பக்கம்லாம் இளைஞர்கள்லாம் கொண்டு வர முடியாது. ஆனா இந்த பக்கம் வந்துட்டான்னா அவன் திருப்பி அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடும். கைதட்டலாம், தப்பு கிடையாது. ஏதோ நல்ல விஷயம் சொன்னேன்னு நினைச்சு கேப்லாம் விடுறேன், பரவாயில்ல. இப்ப புத்தகத்துள்ளாக்களை வரும்போது அங்க ஒரு கருத்தாள் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவருக்கு கலர் என்னங்கிறதா பெரிய கேள்வி நம்ம ஊருக்குள்ள. அது ஒரு பக்கம் வைக்கல, அவருக்கு என்ன கலருங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நம்ம அவருக்கு திருவள்ளுவர்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப அவர் நிறைய எழுதியிருக்காரு, பக்கம் பக்கமா 1330 எழுதியிருக்காரு. இதுல பாருங்க ரொம்ப சூசகமா என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு அறிமுகப்படுத்தும் போதே அறத்துப்பாளையும் பொருட்பாளையம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க. மூணாவதா இன்பம்னு ஒரு ஆள் தான் எழுதியிருக்காரு. அதை நமக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை பள்ளிக்கூடத்துல. பெரிய தவறு. இங்க இருக்கிற எல்லா தம்பதிகளும், தம்பதியாக விரும்புறவர்களும் அல்லது சாகரக்குள்ள ஒரு கல்யாணமாவது பண்ணிடணும்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் போய் இன்பத்து பாலை எடுத்து படிங்க. அதுல இருந்தாலும் எழுதியிருக்கிறதெல்லாம் நீங்க கற்பனை செய்யற நல்லா யோசிச்சுப்பாங்களே. இன்னைக்கு காதலிச்சிருக்கவங்க, இதுக்கப்புறம் காதலிக்கவே கூடாதுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். காதல்ல இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பெரிய சிக்கல் என்ன? பொசசிவ்னஸ். கரெக்டா? எல்லாத்துக்கும் என்ன சட்டை நல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சட்டையை தான்மா சொன்னாங்க, சத்தியமா என்ன சொல்லலைன்னா அது எப்படி ஓன் சட்டையை சொல்லுவா? நடக்குது இல்ல? இது எப்ப இருந்து இருக்கு? நம்ம காலகட்டத்துல இருக்கா? நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி. இப்ப சமீபத்துல ஒரு படம் பூக்காலம் நினைக்கிறேன், ஒரு மலையாள படம் ஒண்ணு பார்த்தேன். தாத்தாக்கு வயசு 95, பாட்டிக்கு 85. அவர் டைவர்ஸுக்கு நிக்கிறாரு. பொசசிவ்னஸ். 95 வயசுல என்ன நீ டைவர்ஸ் வாங்கி என்ன பண்ண போற? எனக்கு வேணுங்க அப்படிங்கிறார். இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இல்ல. வள்ளுவர் சொல்றாருங்க, எழுதாரு ஒரு குரல்ல, யாரினும் காதலம் என்றேனே ஊடினால் யாரினும் யாரினும் என்றுங்கிறார். அப்படின்னா என்னன்னா அவர் போய் சொல்லியிருக்காரு, வாசிக்கிட்டு தான் சொல்லியிருக்க முடியும். அவரு வச்சுக்கிருவோம், ஏமா நான் அந்த உலகத்திலே மத்த எல்லாரையும் விட உன்னையதாமா லவ் பண்றேன் அப்படின்னு இருக்காரு. வழக்கம் போல எல்லாம் நம்ம சொல்றதுன்னு வைக்கல, அவரும் சொல்லியிருக்காரு பாருங்க 2000 வருஷம் முன்னாடி. இந்த உலகத்துல எல்லாரையும் விட உன்னையதாமா ரொம்ப லவ் பண்றேன்னு இருக்காரு. இப்ப அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு பாருங்க, எல்லாரையும் விடனா அப்ப யாரெல்லாம் லவ் பண்ண நீ அப்படின்னு இருக்கு. யாரினும் காதலம் என்றேனே ஊடினால் யாரினும் யாரினும் என்று. இப்ப இந்த பொசசிவ்னஸ் இருக்குல்ல, இது 2000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காங்க. இப்ப இந்த வழிகாட்டி வள்ளுவத்துக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், உள்ள அந்த ஆள் சொல்ற எல்லாத்தையும் நம்மளால வகைப்படுத்த முடியும். ஊடகமும் தமிழும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சமூக ஊடகத்துல இந்த டிஜிட்டல் மீடியால சோசியல் மீடியாஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்கே தமிழ் பேசுகிற நெறியாளர்கள்னு பெரிய பெரிய குறிப்பிடுகிற எண்ணிக்கையில ஆட்கள் இல்லை. அதனால ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்க இருந்து ஊடகத்துல இருந்து நெறியாளர்ல இருந்து தமிழ் பேச்சுகள் முடிச்சு பிக் பாஸ். இப்ப பப்பாசி அமைப்புடைய பெரிய ஆசீர்வாதத்தினால இந்த 49வது சென்னை புத்தகத்துல இப்ப எல்லாரும் எதை நோக்கி ஓடுறோம்? இப்ப ஏன் புத்தகம் படிக்கிறது இல்லை? ஏன் நம்ம அதை பண்றல இதை பண்றதில்ல? ஏன் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது? ஏன் மன உளைச்சலுக்கு உள்ளாரோம்? ஏன் மண்டையை உடைச்சுக்கிறோம்? ஏன் மல்லு கட்டி சாதுறோம்? எல்லாம் காசுக்காகத்தான். ரொம்ப வெளிப்படையா பேசினா எது உண்மை? என் பையன் 10th நிறைய மார்க் வாங்கணும். ஏன் அப்துல் கலாம் மாறதுக்கா? இல்ல அம்பாடி ஆறுது. அப்துல் கலாம் அவர் வீட்டு போறாரியா, கல்யாணம் பண்ணல, ஒரு கறி கூட சாப்பிடல, அப்தால் இதுக்கா, நமக்கு முட்டை கூட திங்கலையா? நம்ம இங்கிட்டு பார்ப்போம் வீடே எவ்வளவு தெரியுமா? சரி அம்பாடி இல்லாட்டி ஒரு அதானி கூட ஆயிட்டு போ. இல்ல காசை நோக்கி எந்த காலேஜ்ல என் பையனை சேர்க்கிறது நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? இந்த கல்லூரியில் இந்த ஆண்டின் சிறந்த அமைதிக்கான நோபல் பரிசை பெறுகிற மாணவர்கள் உருவாகிறார்களா? இந்த கல்லூரியில் இந்த தேசத்தின் மிகச்சிறந்த ஞானிகள் உருவாகிறார்களா? இங்க படிச்சா தாங்க, படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம், படிக்கும் போதே இருக்கா 10,000 ரூபாய் சம்பளம். படிச்சு முடிச்சோட கேம்பஸ் இன்டர்வியூ கிடைச்சிரும், அடிச்சு குளிச்சிடலாம். இப்ப இதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கோம்ல. இப்ப இதுக்கு பின்னாடி ஓடுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவள்ளுவர் சொல்றார், என்ன சொல்றாரு? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, இருள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கிறார். காசு தான் முக்கியங்கிறார் வள்ளுவர். மோசமான ஆளா இருந்திருப்பாரு ஒரு கிடையாது கூடாது. திருவள்ளுவரே சொல்றாரு. ஆமா சொல்றாரு, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறார். இப்ப நம்ம ஊருக்குள்ள யோசிச்சு பாருங்களேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, ரஞ்சித்னு பேரு. என் கூட படிச்சான், எனக்கு முன்னாடி படிச்சான், அப்புறம் என் கூட படிச்சான், அப்புறம் என் தம்பி கூடயும் படிச்சான். அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்லா. அங்கிட்டு போனோம்னா
நான் அவனையும் மாமான்னு கூட அப்பாவே மாமான்னு கூப்பிடுறேன். பைத்தியக்காரத்தனமான உறவு முறைன்னு வச்சுக்கலேன். மாமா மாமா எங்க போனாரு? அதுவா அந்த கிட்ட திரியும் போய் பாருன்னார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளுங்க, என்னென்னமோ பண்ணி காசு பணத்தை சம்பாரிச்சிட்டான். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்க பாரு, மாமா மாமா தம்பி உள்ளதாங்க இருக்காரு. எப்படி அது இங்கதான் தெரிஞ்சது மாறி தம்பி உள்ளதாங்க இருக்காரு. இப்ப பொருள் அல்லவரை இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவான். இல்ல, பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறாரு. காசை தவிர உன்னை இந்த ஊர் உலகம் மதிக்கணும்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு. சரி வாங்க காசு சம்பாதிக்க போலாம் அப்படின்னு எல்லாம் கிளம்பிடுவோமா? காசு சம்பாதிக்க எத்தனை வழிங்க இருக்கு? எத்தனை வழி இருக்கு? அது என்னென்னமோல இருக்கு, அது எக்கச்சக்கமாவுல கிடக்கு. உண்மையா பொய்யா? எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நம்ம அடுத்த தலைமுறைக்கு காசு சம்பாதிக்கணும்னா சொல்லி கொடுக்குறோம். எத்தனை பேர் இப்படித்தான் காசு சம்பாதிக்கணும் சொல்லி கொடுக்குறோம்? காசு சம்பாதிக்கலாம், இப்படித்தான் சம்பாதிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறோம். அதை வள்ளுவன் சொல்றேன். என்ன சொல்றேன்? இதுக்கு தான் அப்படியே வர்றோம். அருளாக இருக்க உலகம் இல்லை, பொருளாக சொல்லிட்டாரு. பொருள் இல்லவரை பொருளாட்சியும் பொருள் இல்லை. சரி, இந்த பொருளுக்கு என்னங்க ஒன்றதுன்னா சொல்றேன், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீவின்றி வந்தவங்க வள்ளுவன். இதைத்தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம். எந்த பொருளா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம யாரோ இங்க ஒரு ஆளு பேசி முடிச்ச உடனே தலைவா சூப்பரா பேசி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, சாயங்காலம் அந்த பேங்க் பக்கம் ஒதுங்குவோமான்னு கேக்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம கிளம்பி போயிட்டோம். ஒரு ஏடிஎம்ல யாருக்கும் தெரியாம நம்ம கைக்கு வாக்குனதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. எல்லாம் கற்பனைக்கே டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். அது வாட்டு லைட் போலீஸ் வந்து நம்ம கையில நம்ம திறமைக்கு முடிஞ்சதை கொஞ்சம் அள்ளி பையில வச்சுக்கிட்டு போயிட்டோம்னு வைங்களேன். அதுல இருக்கிற ஒவ்வொரு 500 ரூபா தாளையும் செலவழிக்கும் போது எவனாவது இந்த ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்து நம்மள ரெஜிஸ்டர் பண்ணிடுவானோங்கிற பயம் இருக்குமா இருக்காங்க? எங்கிட்டோ ஒரு வழியில வந்த காசு கரையும் போதுதான் நமக்கு உசுறு கரையுமா கரையாதா? இது சொல்றான் இல்ல, பணம் தான் வாழ்க்கை என்று இல்லவே இல்லை. பணம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையே இல்லை. பணம் வந்தால் தான். இப்ப சொல்ற முறை நிறைய காசு வச்சிருக்கா தான் இருப்பேன். நம்ம ஊர்ல போய் கேட்டு பாருங்க, இது சொல்ற முறைங்க. காசுலாம் ஒரு விஷயமே இல்லைங்க. காசா வாழ்க்கை? காசு வாழ்க்கை இல்லைங்க. காசு வச்சிருந்தா பிரச்சனை தாங்க. காசு இருந்தா தூக்கம் போயிருங்க. காசு இருந்தா நிம்மதி கேட்டுருங்க. சொல்ற முறை நிறைய காசு வச்சிருக்கவே, நமக்கு காசு இல்லைன்னு தான் தூக்க மாட்டேங்குது. ஏடா நாளைக்கு போகணும், கண்டதையும் திம்பா செலவழிக்கணும், கிரெடிட் கார்டும் முடிஞ்சு போச்சு, பர்சும் தெரிஞ்சிருச்சு. நமக்கு அந்த பிரச்சனை. இப்ப இந்த காசு இல்லைங்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குல்ல. இப்ப இந்த காசு எப்படி வந்தா நிம்மதியா இருக்கும்? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் வாசிப்பின் பக்கம் அவையில இழுத்துட்டு வர வேண்டியிருக்கு. இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு தமிழை தவிர வேற எந்த மொழியும் இலக்கியத்தில் இதை படைக்கவில்லை. அதை ஊடகத்துல எடுத்துட்டு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்குள்ள. இப்ப நம்ம ஜனநாயகத்துல 4 தூண் இருக்குங்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான தூண் என்ன சொல்றாங்க? ஊடகத்தை சொல்றாங்க. இப்ப யாரு இன்னைக்கு ஊடகம்? யாரு ஊடகம்? இந்த கேமரா போட்டிருக்கிற இந்த என் ரத்தத்தின் ரத்தமான இந்த சகோதரர்களா, இல்ல நம்ம சொல்றோம்ல மாஸ் மீடியம்னு சொல்ற கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு எடுக்கிற அவங்களா, இல்ல சும்மா போற இடத்துல எல்லாம் மைக் நீட்டி கேள்வி கேட்கிற அவங்களா? இன்றைய 2026 யாரிடமெல்லாம் இந்த உலக உருண்டையின் சிறிய வடிவம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே ஊடகம் தான். நீங்க நானும் எல்லாருமே நீங்க ஊடகம் தான். உண்மையா பொய்யா? வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு செய்தியை உங்க நண்பருக்கு பகிர்றீங்கன்னா நீங்க யாரு? ஒரு ஊடகவியலாளர். நான் யாரு? ஒரு ஊடகவியலாளர். அந்த செய்தியை படிச்சுட்டு கடத்துறீங்களா, படிக்காம கடத்துறீங்களாங்கிறதா இன்னைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் யாரு? இந்த ஜனநாயகத்துடைய 4வது தூணா இருக்கோம். ஆனா இந்த தூண் மட்டும் பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. வளைஞ்சு வளைஞ்சு இருக்குங்க. நான் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேங்க. சைனால ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், இப்ப என்னெல்லாம் இன்ஃபுளுசர் அடையாளப்படுத்திக்க முடியுது என்னால. ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் என்ன பண்ணாரு? சீனாவின் தெருக்களுக்குள்ள போறேன், சந்துக்குள்ள போறேன், பொந்தல போறேன், ஒரு இடத்துல ரோடு சரியாலைன்னா உடனே வீடியோ எடுத்து போறேன். கவர்மெண்ட் அவனுக்கு ஃபண்ட் பண்ணுது. அவன் பாட்டுல போறேன். ஒரு பஸ்ல பிரச்சனை இருக்குன்னா உடனே வீடியோ எடுத்து போறேன். கவர்மெண்ட் அவனுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்ணி இந்த வேலையை செய்டாங்குது. நம்ம ஊர்ல பினான்சியல் ஃபண்ட் பண்ணி அவனை செய்டாங்கிறாயில. இப்படி ஒருத்தர் போடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஊடகவியலாளர் இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? அரண் நீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வென்ற பொருள். சரி, இந்த அரணும் இன்பம் எனக்கு எதுக்குங்க?
எனக்கு எதுக்கு அரண் வரட்டும், இன்பம் வரட்டும், எனக்கு எதுக்கு? நான் ஜாலியா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறார் வள்ளுவர். இந்த அன்பு அரண் எதுக்கு? அப்பதாண்டா நீ ஒருவேளை சோறையாவது முழுசா முழுங்கிட்டு நிம்மதியா தூங்க முடியும், சடியம் பிடிச்ச உடனே திருவள்ளுவர் சொல்ற ஒரு நல்ல கவிதை ஒண்ணு இருக்கு, நல்ல கவிதை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரசிடென்டின் நாய் செத்து போனது. எப்படி? பிரசிடென்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. பிரசிடென்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடென்ட் அந்த ஊர்ல இப்படி இருந்திருக்காருன்னு அர்த்தம். இந்த இறுதி ஊர்வலங்கள்ல 2 வாக்கியம் தாங்க. நீங்க என்ன வாழ்ந்தீங்க, உங்க வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமா விவரிக்கக்கூடியது இந்த 2 தான். ஒண்ணு, நல்ல மனுஷன் போயிட்டார் அப்படிம்பாங்க. இல்லைன்னு வைங்களேன், நல்ல வேலை போயிட்டாரு அப்படிம்பாங்க. எப்படி? நல்ல மனுஷன் போயிட்டாரு, நல்ல வேலை போயிட்டாரு. இந்த 2 தான் உங்க வாழ்க்கை என்னங்கிறது. இதையும் திருவள்ளுவர் சொல்றாரு. சுயசிவம் ஐயா ரொம்ப அழகா ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுவாங்க. ஒரு ஆள் தவறி போயிட்டாராம். இப்பெல்லாம் சொர்க்க ரதம் வருது இல்ல, குதிரை, யானை, சிங்கம் பூரா இருக்கு. மயமக பூரா வெளியூர்ல இருக்காங்க. அந்த வண்டியில எல்லாம் இருக்கு. தவறி போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் அந்த வண்டியில ஏத்தி இடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. எலக்ட்ரிக் சுடுகாடு. உள்ள போன 2 நிமிஷம் ஆள் சாம்பலா வெளியே வந்துட்டாப்புல. இப்ப சாம்பலாறதுக்கு முன்னாடி அந்த உசுறு உடம்புல இருந்து மேல போய் ட்ரோன் வியூல உடம்ப பார்த்து கேக்குதான், இப்ப வீட்டுல இருந்து கூட்டியாந்த வண்டி வாடகை எவ்வளவு? 10,000 12,000 இருக்கும். சரி, எப்ப செத்த? 6 மணிக்கு. எப்ப எடுத்தாங்க? 10 மணிக்கு. எவ்வளவு நேரம் இங்க இருந்தீங்க? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டருக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கீல. யார் கேட்கிறா? இந்த உயிர் உடம்புகிட்ட கேக்குதான். 3 கிலோமீட்டருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தீல. ஆமா, நான் உன்னை 65 வருஷம் சுமந்திருக்கேனடா, எனக்கு என்ன கொடுத்தன்னு கேட்டுச்சான் உசுறு. என்ன கொடுக்க முடியும்? மனுஷ மக்கனா சொத்து எழுதி வைக்கலாம், வீட்டம்மானா நகை நட்டு போடலாம், வேற ஏதாவது பேர் என்ன போனு பிளே ஸ்டேஷன். உசுருக்கு என்னங்க செய்வீங்க? செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? வள்ளுவர் செய்ய முடியுங்கிறாரு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? செய்ய முடியுங்கிறாரு. அந்த ஆளு உசுருக்கு என்ன செய்ய முடியுமா? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்ல ஊருக்குங்கிற வள்ளுவர். எப்படியா நீ வாழ்ற காலத்துல ஈதலும் இசைப்பட வாழ்தலும் இருக்கணும். செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா, நல்ல வேலை போயிட்டாருப்பா, இது நீங்க கொடுத்தீங்கன்னா தான் வரும், கொடுக்கலன்னா வர. இதைத்தான் உங்க உசுருக்கு நீங்க செய்ய வேண்டிய ஊதியம்னு வள்ளுவர் சொல்ற. ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனுஷன் சாப்பாடு போட்டிருக்காரு. ஊருக்கெல்லாம் கூட்டி சாப்பாடு போட்டிருக்காரு. வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, திடீர்னு 1000 பேருக்கு அன்னதானங்க. சாப்பிட்ட ஒரு 500 பேருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, உடம்பு சரியில்லை. 50 பேர் செத்தே போயிட்டேன். 50 பேர். யாருக்கும் ஒன்றும் புரியல. அவர் அதை பத்தி ஒன்றும் கண்டுக்கல. அவர் வாட்டில் மறுபடியும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டார். இப்ப இந்த கேஸ் மேல போகுது. எங்க? யமலோகத்துக்கு போகுது. யாரு மேல? இந்த 50 பேர் செத்து போயிருக்கான். பாவ கணக்கு எழுதணும்ல. இப்ப சம்பவம் எப்படி நடந்திருக்கு? அன்னைக்கு சாம்பார் கிண்டும் போது மேல ஒரு கழுகு ஒரு பாம்பை கூட்டி போயிருக்கு. அந்த பாம்பு விஷ சாம்பார் சட்டிக்குள்ள விழுந்தது, தின்ன வச்சுட்டு போயிருக்கான். இப்ப இந்த பாவ கணக்கை யாரு பேர எழுதுறது? அந்த பெரியவர் பேர் எழுதலாமா? சப்புன்னு அரைஞ்சிருக்கான். ஏமே ஏண்டா, அவனே ஊர்ல ஒருத்தன் தான் நல்லவே இருக்கான், அவன் பேர்ல ஏண்டா பாவ கணக்கு? அவன் பேர்ல எழுதா. சரி, கழுகு பேர்ல எழுதிடலாமா? அது சாப்பாட்டை எடுத்துட்டு போச்சு, அது பேர்ல எப்படி எழுதுவேன்? பாம்பு கணக்குல எழுதிடலாமா? பாம்பு சாக போறதுல கத்துச்சுரா, அது என்ன செய்ய? அதுக்கு கீழே சாம்பார் வச்சுக்கிருக்காங்க, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க, முருங்கைக்காய் போட்டு, அதுக்கு எப்படி தெரியும்? அப்ப யாரு பேர்லாம் எழுதுறதுங்க அப்படின்னு கேட்டிருக்கா சித்திரகுப்த. சத்த பொறு அப்படின்னப்ப நம்மள மாதிரி 2 பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இந்த வந்திருக்காங்க. ஊரு வாசல்ல ஒரு கிழவி உட்கார்ந்துருக்கு. அந்த கிழவிட்ட கேட்டிருக்காங்க, ஏத்தா ஏதோ சோறு போடுறாங்களாம்ல, எங்க? நேரா போய் வலது பக்கம் திரும்புங்கப்பா, பெரிய ஆலமரம், 1000 பேருக்கு சாப்பாடு நடக்குது. ஆனா தின்னா 50 பேர் செத்து போயிடுவாங்க, போயிட்டு வான்ருக்கு. எப்படி? நேரா போங்க, வலது பக்கம் ஆலமரம், 1000 பேருக்கு சாப்பாடு நடக்குது. ஆனா திங்கிற வேலை 50 பேர் செத்து போயிடுவாங்க. ஏமன் சொல்லியிருக்காரு, கிழவி கணக்குல எழுதுறா அந்த பாவத்திற்கு. நம்ம ஊர்ல வள்ளுவர் சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு ஒரு குறள்ல, மறந்தும் பிறன் கேடு சூழற்க, மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடுங்கிறார் வள்ளுவர்.
நீ நல்லா இருக்குன்னு நினை, அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்க. அடுத்தவன் நாசமா போகணும் நினைச்சிட்டோம்னு வைக்கல, நம்ம நாசமா போகணும்னு பாவம் நினைக்காதா, அறம் நினைக்குமா. இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். பச்சை பிள்ளைங்க 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ, அந்த பிள்ளை 2வது மார்க் வாங்கியிருக்கு, முதல் மார்க் வாங்கின பையில வீட்டுல விட்டு ஆத்தாக்காரி ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல செய்தியில படிச்சீங்க தானே, படிச்சுதானே. இந்த குரல் அந்த பயலுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பயலை அவங்க அம்மா கையை பிடிச்சி தடுத்துருப்பானா மாட்டானா, தடுத்துருப்பானா மாட்டானா. ஒரு அப்பா என்ன பண்ணிருக்காரு, பையனுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு 3500 ஃபீஸ் கொடுத்து அனுப்பிட்டார். அனுப்பின ஒரு சும்மா இருந்திருக்கணும், ஒரு புத்தகத்தை வேற வாங்கி கொடுத்துட்டாரு பைத்தியக்காரத்தனமா. இதுதான் கர்ணனை பத்தின புத்தகம், படிச்சுக்கப்பா, நாளைக்கு இவன் வேஷம் நீ போட போற. கர்ண வேஷம் போடுறதுக்கு மயன் புத்தகத்தை வாங்கிட்டான், படிச்சுட்டான். மறுநாள் ஸ்கூல்ல காம்படிஷன் நடக்குது, பூரா பிள்ளையும் பாரதிதாசன் எல்லாம் போட்டு இறங்கிட்டாங்க. இந்த கர்ண வேஷம் மட்டும் வரவே கிடையாது. அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நேரா ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிருக்காரு. பையன் உட்காந்து கெக்க சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான். சப்புன்னு விட்டாரு ஒரு அரை. ஏன்னா அவனுக்கு 3500 ஃபீஸ் கொடுத்து கர்ணன் வேஷம் போடுறானா, இங்க உட்காந்து என்ன கெக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்லியிருக்கான், இல்லப்பா நான் வேஷம் போடலன்னு இருக்கேன். ஏன் போடல, என் கிளாஸ்ல விக்கி 3 நாளா ஃபீஸ் கட்டல, அவனை வெளியே முழங்கால் போட வச்சிருந்தாங்க, 3500 என் பேர்ல ஃபீஸ் கட்டிட்டேன் இருக்காரு. அப்பாட முட்டா பையில ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டிருக்காரு. நீ கர்ணன் புத்தகம் கொடுத்தீங்களா, அதுதான் போட்டுருச்சு, எவனா கஷ்டப்பட்டா கையில இருக்கிறத கொடுக்கணும்னு. அப்பா மகனுக்கு கர்ணனாக வேடமிட நினைத்தார். மகன் கர்ணனாகவே மாறிய தருணத்தை இந்த புத்தகங்களும் வாசிப்பும் தான் செய்து. இப்ப இந்த பக்கம் அவனை அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்குல்ல, ரொம்ப வெளிப்படையா பேசுவோமே. இந்த ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இப்ப இந்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை, இவர்கள் உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்கிறாங்க. எப்படி ஸ்பீடா இருக்கான், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், நாலேஜபிளா இருக்கான், உலகத்தை 2ஆ திருப்புற திறன் இருக்கு. ஆனா உணர்வு பூர்வமாக இருக்கிறார்களா என்பதில் பெரிய கேள்விக்குறி தொக்கி நிக்குது. இல்ல, காதலிக்கு ஒண்ணுனா துடிக்கிறான் சார். நேத்து சாயங்காலம் தான் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல ஐடி வாங்கியிருக்கேன். இன்னைக்கு காலையில அவளுக்கு ஒண்ணுனா பதறான். அம்மாக்கு காய்ச்ச முடியாம கிடக்கு, அது கிடக்கு கிளம்பி போறானே. உண்மையா பொய்யா? அம்மாவிடமும் அப்பாவிடமும், அம்மா நம்ம இங்க உண்ட பாருங்க, தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா அவெல்லாம் இவன்டே தெரியாது. அவங்களாம் இருக்காங்களா எந்த மியூசியத்துல கேட்கிற இடத்துக்கு இன்னைக்கு காலம் நம்மளை தள்ளி கொண்டு வந்து நிறுத்திருச்சு சார். நல்லா நீங்க இங்க இருக்கிற 40 கடந்தவர்கள் உங்க சித்தப்பாவுக்காக அழுதுருக்கீங்க, கரெக்டா? உங்க 2 விட்ட மாமாக்காக ரொம்ப சின்ன வயசுல சைக்கிள்ல முன்னாடி என்னைய கேட்டுக்குள்ள உட்கார வச்சு ஓட்டிட்டு போன மாமாடா, நல்ல மனுஷன் செத்துட்டாரு. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் உங்கள் 2 விட்ட மாமாவின் இறப்புக்கு அழுவார்களா? வரவே மாட்டான். வந்தா தானே சார் அழுவேன். ஏன்? அந்த உணர்வுகளை அவர்களுக்கு கடத்துவதற்கு எங்கோ தவறிட்டோம்ல. இதை எப்படிங்க செய்யறது? உள்ள போங்க. நாமுத்துக்குமார்னு ஒரு நல்ல மனுஷன் அணிலாடும் மூன்றில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுங்க. அதுல படிச்சதுக்கு அப்புறம் உங்களை கேட்பேன், நாக்க முடுக்கிற மாதிரி அத்தைன்னு ஒருத்தி எனக்கு இருக்கான்னு ஏன் தமிழ் காட்டவே உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்க தலை முடியணும். இது மொஹராஜ் இஸ்மாயில்னு ஒருத்தர் எழுதின கவிதை. இது உங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகும், அடுத்த தலைமுறைக்கு புரியாது. அதனால இன்னைக்கு சொல்றேன், இது புரிய வைக்கிற என்ன செய்யணுங்கிற நீங்க வீட்டுல வச்சீங்க. இறந்து போன அம்மா கனவில் வந்ததாக சொல்லி அண்ணன் வீட்டிற்கு வந்தான், இருவரும் அடிக்கடி வரட்டும்னு அந்த கவிதை. கைதட்டல, தப்பு கிடையாது. எப்படி செத்து போன அம்மா கனவுல வந்தான்னு சொல்லி அண்ணன் வீட்டுக்கு வந்தானா, 2 பேரும் அடிக்கடி வரட்டும். கடைசி வரைக்கும் நம்ம போக மாட்டோம், அது நம்ம புத்தி, அது செருப்பால் அடிக்கணும், அது விடுங்க. இப்ப இந்த இறந்து போன அம்மா கனவுல வர்றதை பத்தி யாருக்கும் கவலை இல்ல, அண்ணன் வர்றதை பத்தி வந்தா ஏதாவது கேட்டுருவானோ, வந்தா கடை வேணும்னு கேட்டுருவானோ, அம்மா வர வேணாம் அவனு வர வேண்டாம்னு நினைச்சிரும்ல. இந்த உணர்வுகள் பக்கம் இழுத்து வர, அம்மா பக்கமே அப்பா பக்கமே இழுக்கிறதுக்கு இவ்வளவு சிரமம் இருக்குல்ல. ரொம்ப பிடிச்ச கவிதைங்க வைரமுத்து அவர்களுடைய முதலாய் அம்மாவுக்குங்கிற ஒரு கவிதை. நீங்க எல்லாம் வாய்ப்பு இருந்தா அவர் குரல்ல கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கவிதை. அதுல அவர் சொல்லுவாரு, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ, இந்த விவரங்கள் ஏதுன்னு தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும்.
ஏங்க அந்த ஆத்தா செஞ்சா? நம்ம வளர்ந்தவளுக்கு கஞ்சி ஊத்துவோம்னா, நம்ம கழுத்து இருப்போமா கஞ்சி ஊத்துவோமா அவளுக்கு தெரியாதே. நம்ம என்ன ஆவோம் தெரியாதே, என்ன பண்ணுவோம்னு தெரியாதே. 15 வயசுல செல்போன் அதிகம் யூஸ் பண்ணலைன்னு சொல்லி அம்மா கழுத்துல கத்திரி கொலைச்சு குத்திட்டாங்க ஒரு பைய. அவனுக்கு அந்த தாய் நெஞ்சுட்டி தானே வளர்த்தா. அவளுக்கு அது தெரியுமா? தேவையில்லையே. அதுல எழுதுவாரு, கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. கொத்தமல்லி 2 வச்சு, குறுமிளகா சேர்த்து வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு, நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு கொலன்னு வலிக்கையில அம்மி மணக்கும், அடுத்ததொரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வடியும், கருவாடு தேன் ஒழுகும். கோழி குழம்பு மேல மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். சொல்லும் போது எச்சி ஊதுல. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நம்ம காட்டுறது இல்ல? காட்டினா சமைச்சு கொடுன்னு கேட்டுருவேன். எங்க போறது? கத்திரிக்காய் நெய் வடியும், கருவாடு தேன் ஒழுகுமாம்ல. கருவாடையும் காட்டல, தேனையும் காட்டல. பீனட் பட்டரோட நிப்பாட்டினோம்ல ஒரு தலைமுறையவே. பீனட் பட்டரோடைய ஜாமோடைய அப்படியே நீ அடிச்சுட்டான், சாப்பிட்டு போறியா? இப்ப இதெல்லாம் நீங்க கடத்தி அம்மாவின் அப்பாவின் உணர்வுகளே இந்த பிள்ளைக்கு தெரியலைன்னா இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பிள்ளைகள் எப்படி சார் உருவாவா? பசின்னு ஒரு தலைப்பு, ஒரு கவிதை எனக்கு எப்போதும் பாதிப்பை உண்டாக ஒரு கவிதை. அதுல இருக்கு, கை அறுபட்டு கால் அறுபட்டு உறுப்புகள் இல்லாத மனிதர் உண்டு, வயிறு இல்லாத மனிதர் உண்டாங்கிற கவிதை. எப்படி? கை இல்லாத மனுஷன் இருக்கான், கால் இல்லாத மனுஷன் இருக்கான், கண்ணு காது வாய் எது இல்லாத மனுஷன் இருக்கான் சார். வயிறு இல்லாத மனுஷன். எங்க அப்பா சொல்லுவாரு, பசி மட்டும் இல்லைன்னா அந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைடா. நாமத்துக்குமார் சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசுல அம்மா தவறிட்டாங்க. அவங்க ஆயா ஒரு சைவம் சமைக்கிற வீட்டுல இருக்கிறத விட ஒரு பாவம் அந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. என்னைக்கா ஒரு நாள் தான் அசைவம். நாமத்துக்குமார் பள்ளிக்கூடத்துக்கு இங்க இருந்து இங்கிலீஷ் மீடியம் போகணும். ஒரு மாட்டு வண்டியில தான் போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் மாதிரி மாட்டு வண்டியில போயிட்டு வரணும். அப்ப திடீர்னு அந்த தாத்தாவுக்கு பதிலா ஒரு இளைஞர் வர்றாரு. வாயில ஒரு பீடி வச்சுக்கிட்டு கசங்கன சட்டையோட கைலி கட்டிக்கிட்டு ஒரு இளைஞர் வர்றாரு. இனிமே நான் தான் உங்களை ஸ்கூல் கூட்டி போறேன்னு சொல்ல போறாரு. அவர் பேர் பாண்டி. போற வழியில ஒரு கருவக்காட்டுக்குள்ள நிப்பாட்டி போய் சிறுநீர் கழிச்சிட்டு வந்து எல்லாரும் டிபன் பாக்ஸ் எடுங்கிறார். எல்லாம் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பசங்க எல்லாரும் பயந்துகிட்டே டிபன் பாக்ஸ் எடுக்கிறாங்க. எல்லா டிபன் பாக்ஸ்ல இருந்து பாதி சோத்தை சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு யாராவது இந்த ஸ்கூல்ல சொன்னீங்க கொண்டு விடுவேன் அப்படிங்கிறார். இவங்க பயந்துகிட்டே போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நாமத்துக்குமார் எதிர்த்த வீட்டுல மீன் குழம்பு செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஆளு உசுரே மீன் குழம்புல. சாகுற வரைக்கும் நாமத்துக்குமார் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்ப ரொம்ப சின்ன பையன். மீன் குழம்பு சோறு குழப்பி வச்சாச்சு, மேல 4 வறுத்த மீன் இருக்கு. நாமத்துக்குமார் மனசுக்குள்ள கற்பனைக்குள்ள போறாரு. எப்படியும் பாண்டியன் டிபன் பாக்ஸ் திறக்க சொல்லுவாரு. 2 மீன் அவருக்கு 2 மீன் நமக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தியோட போறாரு. மறுபடியும் வண்டி நிக்குது. பாண்டியன் முத்து நீ முதல்ல பாக்ஸை திறங்குறாரு. பாக்ஸை திறந்த உடனே பூராத்தையும் சாப்பிட்டுறாரு. சண்டால பாவி சாப்பிட்டுட்டு எனக்கு இது போதும், மத்த வேலை டிபன் பாக்ஸை மூடிருன்னு டாப்ல. நாமத்துக்குமாருக்கு அழுக தாங்க முடியல. நேரா போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. மறுநாள்ல இருந்து பாண்டி ஸ்கூலுக்கு வரல. வேற ஒரு டிரைவர் வந்துட்டாய். நிம்மதி சந்தோஷம் தாங்க முடியல. பழி வாங்கிட்டோம்ல. ஒரு 20 வருஷம் ஆச்சு சார். நண்பர்களோட நாமத்துக்குமார் அந்த ஊர் தியேட்டருக்கு படம் பார்க்க போறார். டிக்கெட் எல்லாம் வாங்கி தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இன்டர்வெல் வரும்போது ஒரு 45-50 வயதுடைய ஒரு ஆளு தோள்படியில கை வைக்கிறார். திரும்பி பார்க்கும்போது, தம்பி நீ முத்து தானே? ஆமா, நீங்க? நான் பாண்டி, உனக்கு வண்டி. நாமத்துக்குமாருக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ அண்ணே மன்னிச்சுங்கண்ணே, அன்னைக்கு நான் வேணும்னு பண்ணல. இல்ல தம்பி, உங்க மேல எந்த தப்பு இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சின்ன பசங்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடுற பெரிய பாவம் தானே. எங்க வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரே ஒரு பையன். அப்பெல்லாம் எங்க வீட்டுல நைட்டு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு. அதுவும் நான் சம்பாரிச்சு கொடுத்தாத. எனக்கு அந்த ஒரு வேளையும் கிடையாது. உங்க சாப்பாடுல சாப்பிடறல, அதுதான் என்னுடைய ஒரு நாள் உணவு. அதனாலதான் உங்க சாப்பாடை சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அந்த பாண்டியனை சொல்லிட்டேன். தர்ம சங்கடம் தாங்க முடியல நாமத்துக்குமாருக்கு. வந்து சீட்ல உட்காந்துட்டாரு. இப்ப பின்னாடி வந்த தோல் மறுபடியும் தோலை பிடிக்குது.
2 ஐஸ்கிரீமை கொடுக்குறாரு பாண்டியன் நாமத்துக்குமாருக்கு. இவர் அண்ணன் அதெல்லாம் வேணானே அப்படிங்கிறாரு. இல்ல தம்பி, என் மனசார்தலுக்கு வாங்கிக்கங்களேன் அப்படிங்கிறார். நாமத்துக்குமார் அதை வாங்கிட்டார். வாங்கிட்டு இதாங்க நாமத்துக்குமார் கடைசி வார்த்தை இப்படி எழுதுற அந்த மனுஷன், அந்த ஐஸ்கிரீமை சுவைத்த போது அதில் மீன் குழம்பின் வாசம் அடித்தது எழுதுறான். நாமத்துக்குமார். பசி என்னும் பெருந்தின் தலைப்பு. இதை இந்த தலைமுறை பிள்ளைகள் படித்து விட்டு நகரும் போது ரோட்டோரத்துல யாராவது பசின்னு கிடந்தா அந்த பிள்ளையால சாப்பாட்டுக்கு 10 ரூபா கொடுக்காம நகர முடியுமா சார்? நகர முடியுமா சார்? நம்ம தான் 2வது மாடி அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கூடையில எல்லாம் கட்டி காய்கறி வாங்குறோம். அவனுடைய பசி எப்படி அடுத்த தலைமுறைக்கு தெரியும்? தெரியுமா வேணாமா? சரி, சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா தர்மம் பண்ணணும் தம்பின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு சார். இங்க மதங்கள் அதை சொல்லிக் கொடுக்கிறது, ஆனால் மனிதர்கள் தான் அதை சொல்லிக் கொடுக்க தவறி விட்டோம். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? இப்ப தெரியுதா ஏன் வாசிப்பின் பக்கம் பிள்ளைகளை கொண்டு வரணும்னு? வாசிப்பின் பக்கம் ஏன் பிள்ளைகளை கொண்டு வரணும்னு? இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அடுத்த தலைமுறையை நீங்க உருவாக்கி ஆகணும் சார். இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நவரசம்னு மனித உணர்வுகள் இருக்குல்ல, கோபம், அழுக, மகிழ்ச்சி, வெக்கம், பயம், இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எதுக்கு இருக்குங்கிறதா கேள்வி. கோபம் வருது, எதுக்கு வருது? அம்மா செல்போன் கொடுக்கலன்னா வருது. 23 வயசுடைய ஒரு பையனுக்கு 23 வயசுடைய ஒரு பையனுக்கு தன் காதலை ஒருத்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கோபம் வருது. உண்மையா? ஆசிட் அடிச்சு போறான் சார், அவதூறா பேசுறான் சார். ஒரு பிள்ளை காதலை ஏத்துக்கலன்னா உடனே கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுறான் சார். 23 வயசுல. இதே மாதிரி 23 வயசுல ஒரு பையன் இருந்தா சார், இடம் போடுறாங்க அவனை, மிஷின்ல இடம் போடுறாங்க. எங்கே? ஜெயிலுக்குள்ள தூக்கு தண்டனை கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்களை இடம் போட்டு பார்க்கும்போது அவங்க உள்ள வந்த தேதியில இருந்த எடையை விட தூக்கு போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற எடை கம்மியா இருக்குமா. ஏன்னா பயத்துல உடம்பு உருகி இருக்குமா. உள்ள வரும்போது, ஜெயிலுக்குள்ள வரும்போது 70 கிலோ வந்தான்னா சாக போகும்போது 60-62 தான் இருப்பாயலாம். இந்த இளைஞன் உள்ள வரும்போது ஒரு 60 இருந்திருக்கான்னு வைங்க, இடம் போடும் போது சண்டால 65 கிலோ இருக்கான் சார். ஜெயிலர் கேட்கிறான், ஏன்னா அவன் வெயிட் கூடி இருக்கு. தாய் திருநாட்டிற்காக உயிரை தியாகம் செய்கிற எனது மகிழ்ச்சியால் என் எடை கூடி இருக்குன்னு சொன்ன பகத்சிங்கை படித்த இளைஞர்கள் 23 வயசுல தேசத்துக்காக கோவப்படுவானா, தேகத்துக்காக கோவப்படுவானா? இதுக்கு நீங்க இளைஞர்கள் என்ன பண்ணணும்? இந்த பக்கம் கட்டி கழுத்துல கயரை போட்டு இழுத்து கொண்டு வர வேண்டியது. நிறைய படைப்பாளர்கள்லாம் இங்க வந்தாங்க. எனக்கு நேரம் நிறைய இல்லை, ஏன்னா நிறைய வந்தாங்க, மன்னிக்கணும், வாட்ச பார்க்கலாம் பேசிட்டேன். பேச்சாளர்கள்ட்ட இன்னொரு பிரச்சனை ஐயா தெற்கேஜா சொல்லுவார். ஒரு பேச்சாளர் என்ன பண்ணாரா, பேசுறதுக்கு மாதிரி போயிருக்காரு. திடீர்னு காட்டுக்குள்ள வண்டி பிரேக் டவுன் ஆயிருச்சு. காட்டுக்குள்ள இறங்கி ஓடி இருக்கான், நேரத்துக்கு போய் பேசிடணும்னு. போற உள்ள புலி மறிச்சிருச்சு அவனை. அவன் நேரத்தை பாருங்க, புலி மறிச்சுடைய சாப்பிட போறேன் இருக்கு. புலி என்ன பேச்சுவார்த்தையா நடத்தும்? ஒரு கற்பனை. இவன் சொல்லியிருக்கான், இல்ல புலி என்ன இப்ப சாப்பிட்றாத, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு பேச போறேன், நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடு அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். புலிக்கு ஒரே ஆச்சரியம், அப்பெல்லாம் நல்ல பேச்சாளர் நீ. ஆமா, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்னை கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, எங்க பேசி காட்டு அப்படின்னு இருக்கு புலி. இவன் ஆரம்பிச்சிருக்கான், எனது அருமை மான்களே, மயில்களே, குயில்களே, குரங்குகளே, தவளைகளே, தேவாங்குகளே. புலி மயக்க போட்டு கீழே வந்துருச்சு. மயக்கம் போட்டு புலி விழுந்தோடனே தெரிச்சு ஓடி இருக்கான். 2 கிலோமீட்டர் ஓடிட்டு திரும்பி பார்த்திருக்கான், புலி வரல. அப்பா தப்பிச்சோம்னா நினைச்சிருக்கான். இப்ப புலி லேசா கண்ணை திறந்து பார்த்துருக்கு, நல்ல வேலை போயிட்டான்டா, இல்லைன்னா பேசியே கொண்டிருப்பான். அப்படி யாருக்கிட்ட யாரு மாற்றாங்கிறது வேற கதை. இங்கே நல்லவர்களாக இருக்கிறவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல சார். ஒரு ஊர்ல பயங்கர மழை, அட்டமழை அடிச்சு ஊத்துது, வெள்ளம் முட்டிக்கால் வரைக்கும் வந்துருச்சு. ஊர் சனம்லாம் பயந்துருச்சு. சின்ன கிராமம், 150 பேர். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல கூட்டிட்டாங்க. ஊர்ல ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஊர்ல ஒரு பாவம் செஞ்சவன் இருக்கேன், அவனை கண்டுபிடிச்சோம்னா மத்தாலாம் தப்பிச்சிடலான் இருக்கான். அப்ப அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோ தொலைவுல ஒரு பனை மரம் தெரியுது இல்ல, ஒவ்வொரு ஆளா போய் மரத்தை தொட்டுட்டு வரணும்னு இருக்கான். இப்ப மழை பெய்யும் போது மரத்தை தொட்டா என்ன ஆகும்? இடி விழுந்துரும். இப்ப பாவம் செஞ்ச மரத்துக்கிட்ட போறப்ப இடி விழுந்து செத்து போயிடும், மத்தாலாம் தப்பிச்சுக்கலாம்னு ஒரு டேஞ்சரஸான ஐடியா கொடுத்துருக்கான் அந்த ஆளு. சரி, இதையும் ஃபாலோ பண்ண நம்ம ஆளு தான் எவ்வளவு ஒருத்தன் சொன்னா கேட்டுருவோம்ல. ஒவ்வொரு ஆளா போய் தொட்டு தொட்டு வந்திருக்காங்க. 149 பேர் தொட்டாச்சு. கடைசி என்னைய மாதிரி ஒரே ஒரு அப்புறாடி போக மனசு வருமா?
நீங்க விடுவீங்களா? பிடிச்சி தள்ளுறாங்க, போடா. இவன் நடுங்கிக்கிட்டே போய் மரத்தை தொட்டதான் தாமதம், டமால் விழுந்துருக்குட்டி மண்டபத்துல. 149 பேர் அவுட்டு, ஒருத்த மட்டும். அப்படி நல்லவன் யாரு கெட்டவன் யாருக்கெல்லாம் நீங்க பகுப்பாய்வு செய்ய முடியாது. ஆனா நல்லவனா இருக்கிற பக்கம் அவனை கடத்த வேண்டியது இருக்குல்ல. ஒரு பையன் MBA முடிச்சிட்டான் சார், பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சிருக்கேன், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சுட்டு அப்பாட்ட வந்து அப்பா என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கேன். அப்பா சொல்லியிருக்காரு, டேய் என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட், இன்னைக்கு அவர்கிட்ட நீ ஒரு இன்டர்ன்ஷிப்பா போய் இருந்து கொஞ்ச நாள் கத்துக்க, தொழில் கத்துக்க, நீயும் பெரிய ஆள் ஆயிடலானோட இவன் போய் அங்கிள் மாதிரி அப்பா அமிச்சார். அங்கிள் சரி தம்பி என்ன பண்ணலான் இருக்கேன், தெரியல அங்கிள், சம்வாட் நீங்க சொல்றதை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. உடனே அங்க இருந்து கை காட்டாம வந்து உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசுவேன். நான் ஒரு 4 விஷயம் சொல்றேன், இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணினா நீ பெரிய பிசினஸ் மேன் ஆயிடலாம். என்ன இன்னைக்கு இந்தியால பெரிய பிசினஸ் டெய்ரி பிசினஸ் இல்லையா, பால் பொருட்களுடைய உற்பத்தி தான் ரொம்ப பெருசு. இந்த 4 ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்க நீ பெரிய ஆள் ஆகிறதுக்கு. என்ன முதல் விஷயம், பஞ்சுவாலிட்டி பிசினஸ்ல ரொம்ப முக்கியம். காலையில 5 மணிக்கு பால் கறக்குறீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு பால் கறக்கணும். சரி. 2வது, ஒரு ப்ராடக்ட்ல இன்கம் எவ்வளவு முக்கியமோ இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட முக்கியம். சரியான புல்லு, சரியான தவிடு, சரியான புண்ணாக்கு மாடு சாப்பிடுறதா நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி அங்கிள். பாயிண்ட் நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது தம்பி, 1 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் தண்ணி கலக்கணும். அளவு கூடுனா மாட்டிக்கிருவேன், அளவு குறைஞ்சுன்னா ப்ராஃபிட் வராது. சரி அங்கிள். 4வது, இதுதான் நீ யாருங்கிறத தீர்மானிக்க போகுது. எக்காரணத்தை கொண்டும் நீ பால் கறக்கும் போது மாட்டுக்காரன் அதை பாத்துடக்கூடாதுன்னு இருக்கான். பூராமே திருட்டு பாலா கறந்து வச்சிருக்கான் சார் அவன். நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் சார் பிசினஸ் பண்றாங்க. இதுதான் அரண்டீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஒரு சின்ன பையன், இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்கல ஒரு 90% பேரு விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு போன அனுபவம் எல்லாம் இருக்குல்ல, அத்தை வீடு பாட்டி வீடு. சின்ன பையன் சம்மருக்கு ஆயா வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ஒரு வயசான அம்மா கீரை வித்துக்கிட்டே வந்திருக்கு. பாட்டி கீரை விற்கிற அம்மாட்ட பார்கெனிங், நமக்கு ரொம்ப பிடிச்ச தொழில், அதை பண்றாங்க. 2 கட்டு 15 ரூபா, 10 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன். 15 ரூபா தாத்தா, எனக்கே 14 ரூபாய்க்கு வருது தாய், 10 ரூபாய்னா குடு, இல்லைன்னா வேணாம். காலையில மோடி தாய், வேணும்னா குடு, இல்லைன்னா கிளம்பு. 1/4 மணி நேரம் 2 பேரும் வாக்குவாதத்துக்கு அப்புறம் கடைசியா கீரைக்காரமாவை இந்த கிழவி கன்வின்ஸ் பண்ணிருச்சு. கன்வின்ஸ் பண்ணி 10 ரூபாய்க்கு கீரையை வாங்கிட்டு திரும்புறதுக்குள்ள கீரைக்காரமா மயக்கம் போட்டுருச்சு. என்னடா தண்ணி தெளிச்சா, ஏன் தானே காலையில சாப்பிடலாத்தா, வெள்ளனை கிளம்பி வந்துட்டேன் லூசு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பேரை நம்பிச்சு 3 இட்லி கோழி குழம்புலாம் வச்சு கொண்டாந்து கீரைக்காரமா சாப்பிட வச்சிருக்கு. கீரைக்காரமா சாப்பிட்டுருச்சு. இப்ப பேரை கேட்டிருக்கேன், ஏய் கிளவி இங்க வா, ஒழுங்கா 15 ரூபாய்க்கு கீரையை வாங்கிட்டா அது பாட்டுல போயிருக்கோம். கீரைக்கு 5 ரூபாய காப்பாத்துறங்கிற பேர்ல இன்னைக்கு கோழி குழம்பு இட்லி 100 ரூபா, வெளியில 95 ரூபா உனக்கு லாஸ் அப்படின்றீங்க. அப்ப பாட்டி சொன்னிச்சா, முதல்ல ஒண்ணு பண்ணல தங்கம், அது வியாபாரம். வியாபாரம் வணிகத்துல ஒருபோதும் மனித நேயம் கிடையாது. 2வது ஒண்ணு பண்ணோம்ல, அது மனித நேயம். மனித நேயத்துல ஒருபோதும் வியாபாரம் கிடையாது தங்கம்னு பாட்டி. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அது இந்த மனித சமூகத்தை பாதிக்காதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வருமா? யாருக்கெல்லாம் கோயில்ல யானைட்டு ஆசீர்வாதம் வாங்க பிடிக்கும்? நான் இதை மட்டும் பேசி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கோயில்ல யானைட்டு ஆசீர்வாதம் வாங்க பிடிக்கும்? நானும் நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். யானை சவாரிலாம் குழந்தையா இருக்கப்போ ஏத்துவாங்க. இப்ப நம்ம கிட்ட போனா யானை ஏத்திரும், பயமா இருக்கு. இப்ப யானைகள்கிட்ட போறதுக்கு எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் கூசுது. ஏன்னா நான் கவிக்கோட ஒரு கவிதையை படிச்சுட்டேன். அந்த கவிதைக்கு இன்னொரு ரிலேட்டபிளான சுஜாதாவோட ஒரு படைப்பு பத்தி சொன்னேன். ஏன் எதற்கு எப்படின்னு விகடன்ல வெளியான ஒரு தொடர் இருக்கு சுஜாதாவோடது. நீங்க எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா போய் வாங்கி வாசிங்க. நிறைய அறிவியல் சார்ந்த கேள்விகளை என்னென்னமோ கேட்பேன். ஏன் சார் இந்த ஹீரோயினுக்கு அங்க மச்சருக்குலாம் கேட்டு வச்சிருக்காங்க, அவர் அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய கேள்வி, அதுல பயங்கர சுவாரஸ்யமான கேள்வி. நிலாவை பத்தி, விண்வெளியை பத்தி, அறிவியல் பொருட்களை பத்தி, மூட நம்பிக்கைகளை பத்தி, கடவுளை பத்தி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சுஜாதா அறிவியல் பூர்வமாவே அணுகியிருப்பார். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உணர்வு பூர்வமா அணுகினார் சார் சுஜாதா. அந்த கேள்வி என்ன தெரியுமா? ஒருத்தன் கேட்டிருக்கான், சார் யானைக்கு சாப்பாடு போட்டு அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு குளிப்பாட்டி அதை நல்லா பார்த்துக்கிறனால பாகன் அவன் நல்லவனா கெட்டவனா? பாவன் நல்லவன்.
மதம் பிடிச்சா அந்த யானை பாகனையே மிதிச்சு கொள்ளுதே சார், தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இப்ப சுஜாதா எழுதுறாரு, அரை வயிற்றுக்கு கவளம் கொடுத்து காடுகளில் இருந்து பிரித்து வந்து காதலை கண்ணிலே காட்டாமல் இணை சேர விடாமல் கேவலம் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்க விடுகிற பாகனை மிதித்து கொண்டால் என்ன தவறு கேட்டுக்கார் சார் சுஜாதா. கவிக்கோ சொல்றாரு, காடு பிரித்து, காதல் பிரித்து, காமம் பிரித்து, வாழ்வை பிரித்து உங்களிடம் கையேந்துகிற யானைகள் கேட்பது காசுகளை அல்ல காடுகளை எழுதுறான் சார். ஜெயமோகன் தான் யானை டாக்டர்னு ஒரு 80 பக்க குட்டி புத்தகம் இருக்கு, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. அதை படிச்சதுக்கு அப்புறம் அவன் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வையே மாறி. ஒரு IAS ஆபீசர் சார், யாரு நீங்க உங்க பிள்ளைகள்லாம் என்ன வாக்கன்னு நினைக்கிறீங்க? IAS ஆக்குன்னு நினைக்கிறீங்களே. ஒரு IFS ஆபீசர், அவன் UPSCல IFS பாஸ் பண்ணிட்டு ஒரு வயசான டாக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறான். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அதனால ஒரு பெரிய முக்கியமான மனிதர், நடந்த சம்பவம் இது. டாக்டர் கேவை பார்த்து அந்த புத்தகத்துல விலங்கியல, உளவியல, நீங்க யாரெல்லாம் ஜிகிர்தண்டா XX படம் பாத்தீங்க? ஜிகிர்தண்டா XX கார்த்திக் சுப்ராஜோடது. கடைசியா அந்த யானைகள்லாம் வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லல, அது ஜெயமோகனோட யானை டாக்டர் வந்து எடுத்து வைக்கப்பட்ட காட்சி. அரசியல் எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சு. அதுல ஒரே ஒரு கேள்வி அப்பாய் சார், ஒரே ஒரு கேள்வி. பீர் பாட்டில குடிச்சிட்டு காட்டுக்குள்ள வீசிட்டு வராயில சார், இது ஒரு முழு யானையை கொன்று புழு வைக்கிற மிகப்பெரிய காட்டின் மாமிசமாக மாத்தி விடுங்கிற அருவருப்பையும் மனதின் அடி ஆழத்தை புடுங்கிற கேள்வியும் எடுத்து வைப்பார். இதை படிச்ச எந்த பயலாவது காட்டுக்குள்ள பீர் பாட்டில உடைச்சு போட்டு வருவானா சார்? உடைச்சு போட்டு வருவானா? நீங்க எல்லாரும் வாசிப்பின் பக்கம் திரும்பணும். நான் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கவிக்கோவோட ஒரு கவிதை இருக்கு, நிறைய எடுத்துட்டு வந்துருங்க, எனக்கு நேரம் இல்லை. தாய்மானவன் சொல்லிட்டு மதிக்குமார் தாய்மானவன் ஒரு ஆளு ஒரு கவிதை எழுதிட்டார். நான் போற இடம்லாம் சொல்லிட்டு இருந்தேன், கடைசியா சொல்ற இடத்துல சிங்கப்பூர்ல அவரே எந்திரிச்சு சொல்லிட்டார், நான் தான் சார் அந்த கவிஞன். அவர் ஒரு மென்பொறியாளர், அந்த கவிதை எழுந்தார். இந்த கவிதை இப்படி இருக்கு, எப்படி தெரியுமா? கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின், நல்லா கவனிங்க, 4 வார்த்தை தான், நறுக்குன்னு இருந்துச்சு. கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல்னு ஒரு கவிதை சார். அடே அப்பா, இந்த கவிதைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. இதை விட ஒரு செருப்படி இருக்கு இந்த சமூகத்துக்கு. கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல், பாவ மன்னிப்பு. இத படிச்சா இவன் இங்க வரக்கூடாது, அவன் இங்க போகக்கூடாதுங்கிற கீழமை புத்தி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அதை கேட்கிறாங்க சார். நிறைய இளைஞர்கள் கேட்கிறாங்க, இந்தியா இந்து நாடு தானேங்கிறான். அவனை கூட்டிக்கொண்டே சந்துக்குள்ள வச்சு மொங்குன்னு மொங்குனா என்ன? இந்தியா இந்து நாடு அல்ல, இந்தியா சகோதரத்துவ நாடு, இந்தியா சமத்துவத்திற்கான நாடு சார். வாணிபத்துக்காக ஒரு நாடு, ஆடம்பரத்துக்காக ஒரு நாடு, அடிமைத்தனத்துக்காக ஒரு நாடு அடையாளப்படுத்தப்பட்ட போது அமைதிக்கான நாடாக அடையாளப்படுத்தப்பட்ட இந்தியா இன்று என்ற அளவில் இருக்கிறது. அதை பார்த்து இளைஞர்கள் ஏன் சார் கோபப்பட மாட்டான்? ஏன்னா அவனுக்கு நம்ம அறிமுகப்படுத்தல, இல்ல அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுலாம் என்ன? இந்தியா கிடக்கணும்டா, நீ அமெரிக்காவுக்கு போ, அது நல்லா இருக்குல்ல. அமெரிக்கால நல்லா இல்லைங்க, போயிட்டு வந்து பார்த்துட்டேன், அங்கே எல்லாம் நம்மள மறுத்து இருக்காங்க. உண்மையை சொன்னா நம்மளோட மோசமா இருக்காங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் வாசிப்பின் பக்கம் வரணும்னா, நீங்க அப்பனா கொஞ்சம் படைப்புகளின் பக்கம் வருவீங்க. கவிக்கோ சொல்றாரு, வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை. எப்படி? வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை, ஒடித்து போடப்பட்ட மக்களுக்காக வாக்கியங்களை அமைப்பதுதான் கவிதை அப்படின்னு கவிக்கோ சொல்றாரு. அப்படித்தானே ஒரு கவிதை இருக்கணும். அது சொல்லிட்டு கவிக்கோ அதையும் சொல்றாரு, நீங்க இவ்வளவு பேசணும்னே ஆத்தாடி ரொம்ப சீரியஸான டாபிக்காக நினைச்சிடக்கூடாது. கவிக்கோ தான் சொல்றாரு, என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள் என்கிறார்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? நீங்க இதை வாசிக்கணும் சார். அவன் எழுதுறான், எனக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. எப்படி? அவன் அழகா இருக்கா, நான் சுமாரா தான் இருக்கேன். அவன் நல்லா படிச்சிருக்கா, நான் படிக்கல. அவன் நல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸோட இருக்கா, நான் பஞ்சரோட்ட காசு எல்லாம் படுத்து கிடக்குறேன். எனக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, காதல் வைத்தால் எட்டும்னு ஒரு கவிதை. எனக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, காதல் வைத்தால் எட்டும்.
நான் அழகான பொருட்கள் கொண்டு என் உலகத்தை நிரப்ப விரும்பினேன். எப்படி? நான் அழகான பொருட்கள் கொண்டு என் உலகத்தை நிரப்ப விரும்பினேன். முதலில் உன்னை வைத்தேன், அவ்வளவுதான், நிரம்பி விட்டது என் உலகம். இப்படிலாம் இன்னைக்கு யாருமே காதலிக்கிறதே இல்ல சார். நீ காதல் வேற மாதிரி ஆகி போச்சே. இப்படி ஒரு கவிதை, நீ எனக்கு கிடைத்து விடாதே. எப்படி? இவனா சொல்லுவானா? பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான். நீ எனக்கு கிடைத்து விடாதே, உன்னை தேடுவதில் தான் என் இருப்பு இருக்கிறதுங்கிற ஒருத்தன். இன்னைக்கு கிடைக்கலன்னு அவனே இருக்க மாட்டானே. 3ஆம் நாள் ப்ரப்போஸ் பண்றான் சார், 4ஆம் நாள் பதில் சொன்னா பாய்சன் பாட்டிலோட பிடிக்க மாட்டான், சும்மா மிரட்டுறான். நீ எனக்கு கிடைத்து விடாதே, உன்னை தேடுவதில் தான் என் இருப்பு இருக்கிறது. இப்படி காதலையும் கனவுகளையும் சமூகத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் படிப்பை அறிமுகம் செய்ய வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரதிதாசனுடைய கவிதை இது. படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பமும் படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி வந்தபடி, தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே கார்படி புரட்டிலே முக்கார்படி, வையகம் ஏமாற்றும்படி வைத்துள்ள நூட்களை ஒப்புவதப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி, படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, படிப்படியா எல்லோரும் உங்கள் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியும் அடைய நண்பு நிறைந்த வாழ்த்தும். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.